வணக்கம். இப்போ நீங்கள் படத்தில் பார்த்துட்டு இருக்கிறது சித்திரப்பாலாடை அப்படின்னு சொல்லக்கூடிய அம்மான் பச்சரிசி வகையை சேர்ந்த ஒரு தாவரம் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து சின்ன அம்மான் பச்சரிசி அப்படின்னு கூட கிராமங்களில் வந்து ஒரு வழக்கு சொல்லு கூட உண்டு. இந்த தாவரத்தை பயன்படுத்தி ஹெர்பஸ் நோயில் எப்படி மருந்தாக செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்றத பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். ஹெர்பஸில் நிறைய வெரைட்டி இருந்தாலும் ஆரம்ப நிலையில் வெவ்வேறு சிம்டம்ஸ் இருந்தாலும் இந்த வைரஸ் உள்ளுக்குள்ள நுழைஞ்சோடனே ஒவ்வொருத்தருடைய உடல்வாகை பொறுத்து ஒவ்வொரு தாக்கத்தை பொறுத்து அது வந்து மரபணுவில் போய் கலக்கக்கூடிய நிலையில், அதாவது வெவ்வேறு பேரில் வெவ்வேறு நிலையில் மரபு அனுபவம் கூட தாக்கிடுச்சுன்னா அதில் வரக்கூடிய கஷ்டங்கள்ன்றது ரொம்ப மோசமான பின்விளைவுகளாக கூட இருக்கும். அதனால் எந்த மாதிரி ஹெர்பஸாக இருந்தாலும் சரி, இந்த இபோர்பியா தைமிஃபோலியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சித்திரப்பாலாடைக்கு எப்படிப்பட்ட ஹெர்பஸுக்கும் இது ஒரு சிறந்த மருந்தாக இருக்குன்றது அனுபவத்தில் உண்மை. இந்த இபோர்பியா தைமிஃபோலியா அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா இதிலே ஒரு நிறைய வெரைட்டிஸ்லாம் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி அம்மான் பச்சரிசியில் வந்து வளர்ச்சியும் தோற்றமும் பலவிதமான நிறங்களில் பலவிதமான அம்மான் பச்சரிசி இருக்கிற மாதிரி இந்த சித்திரப்பாலாடைன்னு சொல்லக்கூடிய இந்த சின்ன அம்மான் பச்சரிசி வகையில் கூட பல உருவங்கள்லாம் கூட உண்டு. இதிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப பொடி இலையாக தரையில் வந்து ஸ்ப்ரெட் ஆகி படுத்தாப்புல ஒரு சித்திரப்பாலாடை ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து இபோர்பியா ப்ராஸ்ட்ரேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ப்ராஸ்ட்ரேட்டாலே வந்து அதுலேயும் 2 கலர் இருக்குது. ஒன்று சிவப்பு இருக்குது, ஒன்று பச்சை இருக்குது. இந்த சிவப்பான தாவரங்கள்லாம் பார்த்திங்கன்னா பழைய காலத்தில் ரொம்ப இலை வந்து பொடுசாக தான் இருக்கும். ரொம்ப முதிர்ச்சி அடைஞ்சிருச்சுன்னா அதில் ஒரு காய்கள் இருக்கும். அந்த காய்களை வந்து பார்த்திங்கன்னா இந்த இனவிருத்தி ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய, அதாவது காடை கவுதாரியெல்லாம் வளர்ப்பாங்க பழைய காலங்களில். அந்த காடை கவுதாரியெல்லாம் இனவிருத்தி அதிகமாக வர்றதுக்காக அந்த விதைகளை வந்து மற்ற தானியங்களோட கலந்து கிண்ணத்தில் வச்சுருவாங்க. அதை சாப்பிட்டதுன்னா ரொம்ப வேகமாக இனவிருத்தி ஏற்படும். அந்த அளவுக்கு அதுக்கு அந்த பறவைக்கு அது ரொம்ப இனவிருத்திக்கு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விதையாக அந்த தைமிஃபோலியாவில் அதுவும் வந்து அந்த ப்ராஸ்ட்ரேட்டா இனத்தை தேடி போகிறது உண்டு. இதெல்லாம் வந்து அதாவது எதுக்கு சொல்ல வரேன்னா, மூலிகைகளுக்கு வந்து நிறைய சரித்திரம் இருக்குது. நமக்கு தான் இல்லை, மூலிகைக்கு நிறையா சரித்திரம் இருக்குது. அதில் வந்து ஒரு சின்ன விஷயம் சொல்லணுன்றதுக்காக பதிவிறக்கம் செய்கிறேன். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த இபோர்பியா தைமிஃபோலியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சித்திரப்பாலாடையை நீங்கள் எங்கே வேணாலும் பார்க்கலாம். நகரமாகட்டும் கிராமங்களாகட்டும் ரொம்ப சர்ப்ளஸாக கிடைக்கக்கூடிய ஒரு தாவரம். இது தேவையான அளவுக்கு கொண்டாந்து காயப்பட்டு வச்சுருங்க. இது வந்து நீங்கள் நேரடியாக வெயிலில் உடனடியாக உலர்த்தலாம். இன்னும் வெயிலில் காய வைக்காமல் நிழல்லே போட்டு வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை. நீங்கள் வந்து சின்ன சின்ன துண்டாக வெட்டி, அதாவது வேறு அதை பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 4 அடி உயரம் கூட இது வரும். ரொம்ப உயரமாக கூட முளைக்கக்கூடிய ஒரு தாவரம் தான் அது. தேவையான அளவுக்கு ஒரு சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி நீங்கள் வெயிலில் நல்லா காய போட்டுருங்க. மிக்சியிலே அரைக்கலாம், சல்லடையிலே சலிச்சிக்கலாம். நல்லா மென்மையான ஒரு பொடியாக தயாரித்து வச்சுக்கோங்க. இதை வந்து டீ மாதிரியும் போட்டு சாப்பிட்லாம். நேரடியாக பொடியை வாயில் இட்டு தண்ணீரும் குடிக்கலாம். பொடி நீங்கள் சாப்பிட்ணுன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் போதுமானது. 4 வேளை வெறும் வயிற்றில், ஆகாரத்துக்கு முன்னாடியே வெறும் வயிற்றில் ஒரு 1/2 டீஸ்பூன் சாப்பிட்டா போதுமானது. அதே பொடியை கொஞ்சம் தூக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு முதல் நாள் ராத்திரியே ஒரு 200 ml தண்ணியில் ஊற வச்சுட்டு காலம்பரை எடுத்து அந்த 200 ml தண்ணியை கொதிக்க வச்சுக்கிட்டு வரும்போது 100 ml குறையும் போது அந்த 100 ml குறையிற நேரத்தில் கொஞ்சோண்டு மிளகு சீரகத்தை தட்டி சும்மா கொஞ்சமாக போதும், சுவைக்கு தகுந்த மாதிரி நசுக்கி அதில் போட்டுட்டு நீங்கள் கீழே இறக்கி வச்சு கொஞ்சம் விதமான சூட்டில் ஆறினோடனே வடிகட்டிட்டு அதில் தேனோ பனங்கள் கண்டோ கலந்து அது ஒரு இனிப்பான ஒரு கஷாயமாக ஒரு டீ மாதிரின்னு கூட நினச்சி சாப்பிட்லாம். இந்த மாதிரி அதை ஒரு நாளைக்கு ஒரு 3 நேரமும் அது மாதிரி டீ மாதிரியும் சாப்பிட்லாம். ஆனால் சூர்ணத்தோட அளவு மட்டும் கூடுதலாக கஷாயம் போடுற மாதிரி இருக்கும். வாயிலிட்டு நேரடியாக சாப்பிட்றதா இருந்ததுன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போதுமானது. இது மாதிரி தொடர்ந்து சாப்பிட்டா ரொம்ப ஒரு அற்புதமான பலனெல்லாம் இது கொடுக்குங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாக அந்த வைரஸை வெளியேற்றிடும். அதனால் வரக்கூடிய பாதிப்புகளையும் வேகமாக குறைக்க ஆரம்பிச்சிடும். உள்ளுறுப்புகள்லேயும் சரி வெளியிலையும் சரி எங்கே புண்ணு இருந்தாலும் அந்த புண்ணை ஆற்றிடும். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஸ்லா மாதிரி ஃபார்ம் ஆகிருந்தாலும் சரி, பெரிய ஓட்டைகளாக கூட அந்த வைரஸ்னால் பென்னிஸில் ஒரு பெரிய ஓட்டை விழுந்திருந்தாலும் சரி புதுசாக க்ரோத் ஆகி கூட மூடிடும். அந்த டெட் செல்ஸ்லாம் வேகமாக வெளியேற ஆரம்பிச்சிடும். இது வெளியில் நீங்கள் எதுவுமே நிறையா பேர் ஆயின்மெண்ட்லாம் போடுறீங்க, அது ஒரு தவறான கோட்பாடு. அந்த மாதிரி ஸ்டீராய்டு ஆயின்மெண்ட்லாம் போட்டிங்கன்னா அந்த டெட் செல்ஸ்லாம் ரிட்டன்ஷன் ஆகி உள்ளுக்குள்ளே போய் அங்கே தங்கி
வெவ்வேறு பாதிப்புகள்லாம் ஏற்படுத்தும். அதனால் அதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு உடல்வாக்கு தகுந்த மாதிரி, ஏன்னா இது வந்து கேள்வி ஞானத்தில் ஆயின்மெண்ட்லாம் வாங்கி போடாதீங்க. நல்லா சரியான டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி அந்த மாதிரி ஆயின்மெண்ட்லாம் வாங்கி போடுங்க. அதனால் எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதை மேலே தடவ வேண்டியதில்லை. இன்டேக் இது உள்ளுக்குள்ளே வந்து பத்தியம்னா வந்து கறிமீன், கோழி முட்டை இந்த மாதிரி 3 உணவுகளை மட்டும் தவிர்த்துட்டு, இனிப்பு சம்மந்தப்பட்ட அத்தனையுமே தவிர்த்துட்டு, ஏன்னா கஷாயத்தில் உள்ள நாட்டு சக்கரை ஒன்றும் பண்ணாத ஆர்கானிக் ஜாக்கிரதையாக பார்த்து போட்டுங்க. அதனால் அது ஒரு பெரிய இனிப்பாக நம்ம சொல்ல முடியாது. இனிப்பான பொருள்கள் வாங்கி எதுவும் சாப்பிட வேண்டாம், 3 உணவுகளை சாப்பிட வேண்டாம். அந்த மாதிரி பத்தியை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் தொடர்ந்து இந்த கஷாயத்தை மாதக்கணக்கில் சாப்பிட்லாம். அதனால் ஒன்றும் எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு ஆன்டி டயாபெட்டிக் ப்ராப்பர்ட்டி உள்ளது. அதனால் நல்ல ஒரு டயாபெட்டிக்ஸ் உள்ளவங்களுக்கும் இது ரொம்ப ஏற்றது. டயாபெட்டிக்னால் வரக்கூடிய நியூரோ கம்ப்ளைண்ட்டுக்கும் இது ரொம்ப பெஸ்ட்டு. மேலும் பார்த்தீங்கன்னா பிளட்டில் யூரிக் ஆசிட் இருந்தாலும் நல்லா வெளியேறும், கிட்னியில் கல் இருந்தாலும் கரையும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா தேவையில்லாத யூரேட்டுகள்லாம் பிளட்டை விட்டு இது வேகமாக வெளியேற்றக்கூடிய தன்மை இதுக்கு உண்டு. என்னன்னே தெரியாமல் உடம்புல இருக்கக்கூடிய இச்சிங்கெலாம் கூட இது ரொம்ப நல்லது. அரிப்பு தடிப்புக்கெல்லாம் இது ரொம்ப உயர்வாக அதை பயன்படுத்தலாம். இதை வந்து ஆஸ்மா பிளான்ட்டு அப்படின்னு சொல்கிறது தான். ஆனால் ஆஸ்மா பிளான்ட்டுன்னா அப்படின்னு சொல்கிறது கண்டிப்பாக வந்து அம்மான் பச்சரிசிக்கு தான் சரியான பேர். அதுக்கு தான் அந்த லங்ஸோட கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய தன்மை அதுக்கு தான் உண்டு. அதனால் இதை அதையும் கன்ஃபியூஷன் பண்ணிக்க வேணாம். இது வந்து முற்றிலும் மருத்துவ குணம் வேறுபட்ட ஒரு தாவரமாக அனுபவத்தில் பார்க்கப்படுது. இதை வந்து பயன்படுத்தக்கூடிய சித்த மருத்துவர்களும் ரொம்ப குறைவாகிட்டாங்க. இதை பற்றி சொல்லணும்னா நிறையா இதுக்கு சரித்திர விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. ஏன்னா இதை வச்சு ஒரு விதமான பிளாஸ்டிக் சர்ஜரி சம்மந்த மாதிரி உள்ள ஒரு விஷயங்கள்லாம் இதை வச்சு செய்யலாம். மேலும் பார்த்தீங்கன்னா இது பிரெஸ்ட்டு எலிவேட் பண்ணுறது, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள், இன்னும் இதை வச்சு ஏராளமான ரகசிய பிரயோகங்கள்லாம் இதில் இருக்குது. ஆனால் ஃபார்முலாலாம் வெவ்வேறு விதமாக இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி இதை அப்படியே பொடி பண்ணியோ இதை அப்படியே அரைச்சியோ ஒரு எண்ணெயில் போட்டு காய்ச்சியோ அப்படிலாம் தடவியெல்லாம் ரிசல்ட் எடுத்துட முடியாது. ஏன்னா இது வந்து வழுக்க தலையில் கூட முடி வளரும் அப்படின்றத நாங்கள் போன தடவை இதில் ஒரு பதிவு கூட பண்ணியிருக்கோம். அதனால் இதோடைய உபயோகங்கள் வந்து எப்படின்னா ஃபார்முலாவை பொறுத்து தான் இதோடைய தன்மை உங்களுக்கு கிடைக்கும். மாறாக நேரடியாக உபயோகப்படுத்துறதுல ஒரு அனுபவம் இல்லாமல் அதை செய்ய முடியாது. அதை மட்டும் எங்கள் மனசில் வச்சுங்க. ஏன்னா இது வந்து இந்த மாதிரி விஷயம் எதுக்கு சொல்கிறோம்னா, சில மருத்துவர்கள்லாம் என்னென்னா நிறையா யூடியூப்பில் உள்ள மெசேஜ்கள்லாம் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அவங்கவுங்க கண்டதே காட்சி கொண்டதே போகணுன்ற மாதிரி அவங்கவுங்க வைத்தியம் பார்க்கலாம் ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்காக சொல்கிறேன், அது மாதிரியெல்லாம் துருப்பயோகம்லாம் பண்ணிக்க வேண்டியதில்லை. அதனால் எதாக இருந்தாலும் எங்களை கன்சல்ட் பண்ணி செஞ்சிங்கன்னா அது ரொம்ப நல்லது. நீங்கள் இந்த ஹெர்பஸ் விஷயத்தில் மட்டும் ஒன்றும் யோசிக்க வேண்டியதே இல்லை, பெருசாக இதை ஆய்வு பண்ண வேண்டியதில்லை. காய போடுங்க, பொடி பண்ணுங்க, நான் சொன்ன மாதிரி டீ மாதிரியோ கஷாயம் மாதிரியோ இல்லை நேரடியாக வாயில் விட்டு சூரணமாக தண்ணீர் குடிக்கிற மாதிரி குடித்து இது ஒரு மருந்தாக எடுத்துக்கும் போது நாள் பட இதை சாப்பிட்லாம். எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. சைடு எஃபெக்ட் அப்படின்றது அம்மான் பச்சரிசியில் சில சைடு எஃபெக்ட் உண்டு, நிச்சயமாக இந்த தாவரத்தில் கண்டிப்பாக கிடையாது. இதிலே இன்னொரு வெரைட்டியான ப்ராஸ்டேட்டால் சைடு எஃபெக்ட் உண்டு. தாவரத்தை நல்லா ஒத்து கவனிச்சிக்கங்க, படத்துலேயும் நேரடியாக காமிச்சிருக்கிறோம். இது சம்மந்தமாக உங்களுக்கு பொட்டானிக்கல் நேமையும் நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம். இது வந்து இபோர்பியா தைமிபோலியான்னு பேர், இபோர்பியாசியா இனத்தை சேர்ந்தது. அதனால் இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா வழக்கம் போல் நீங்கள் கேட்கலாம். நாங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் இதை பற்றி சொல்ல தயாராக இருக்கிறோம். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.